நண்பர்களே, நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்று நம்ம மதிப்பீடு செய்ய போகும் படம் அஜித் குமாரின் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான படம் இது. என்ன இது, ஒரு மாஸ் என்டர்டெய்னரா, சராசரியா, இல்ல என்னதான்னு பார்ப்போம். படத்தின் நல்லது கெட்டது நம்ம பகுப்பாய்வு பண்ண போகோம். குட் பேட் அக்லி படம் ஏகே எனும் முன்னாள் கிரைம் பாஸ் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேடிக்கொண்டே வருகிறார். சிறையில் 18 ஆண்டுகள் கழித்து வெளியே வரும்போது அவரது மகன் விஹான் ஒரு மயக்க மருந்து வழக்கில் சிக்கிக் கொண்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைகிறார். இதை தீர்க்க ஏகே மீண்டும் தனது பழைய வாழ்க்கையை எதிர்கொள்கிறார். கதையெங்கும் ஆக்ஷன், ட்விஸ்ட், குடும்ப உணர்வுகள் இருக்கிறது. அஜித் குமாரின் நடிப்பு சிறப்பாகவே இருக்கிறது. குறிப்பாக உணர்ச்சிபூர்வமான காட்சிகளில் அவர் மிகச்சிறந்தது. த்ரிஷா ரம்யாவாக நம்ம மனசை நெகிழ வைக்கிறார். அபிநந்தன் ராமானுஜத்தின் கேமரா வேலை சிறப்பாகவே இருக்கிறது. ஸ்பெயின் சீக்வென்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒளிபரப்பான மணி ஹைஸ்ட் மாதிரி ஒரு பாணியில். ஜிவி பிரகாஷ் பாடல்கள் நல்லா அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஓஜி சம்பவம், கட் பிளஸ் யூ போன்றவை ரசிகர்களை கவரும் வகையில். பிஜிஎம் முக்கியமான இடங்களில் கூஸ்பம்ஸ் தரும். ஹைதராபாத்தில் ஆரம்பமாகும் ஆக்ஷன் சீன், சண்டை தொகுப்புகள் எல்லாமே மாஸா இருக்கின்றன. முதல் பாதி சுவாரஸ்யமாக போகிறது. ஆனால் இரண்டாவது பாதி கொஞ்சம் மெதுவாக போகிறது. ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ்கள் நீண்டு போன மாதிரி தோன்றும். கதைப்போக்கு பிரதிபலிப்பு இருக்கிறது. பல திருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கலாம். முக்கிய கதாபாத்திரங்களைத் தவிர துணை நடிகர்களுக்கு சரியான ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிடைக்கவில்லை. சில காட்சிகள் திடீர்னு முடிந்த மாதிரி, டிரான்சிஷன்கள் சீரான பாணியில் இல்லாமல் கலைக்கப்படுவது போல. நல்லதும் கெட்டதும் என்னவென்று படம் சொல்ல முயற்சி செய்கிறது. ஆனா அதை தெளிவாக சொல்ல முடியாம அவசரப்பட்ட மாதிரி தோன்றுகிறது. கடைசி சீக்வென்ஸ் ஓவர் த டாப்பாக இருக்கிறது. உணர்ச்சிகளை ஊட்டுவதை விட பெரிய அளவில் காட்சிப்படுத்துவதற்கான முயற்சி போல. குட் பேட் அக்லி படம் ஒரு மாஸ் என்டர்டெய்னர். அஜித் ரசிகர்களுக்கு ஃபீஸ்ட மாதிரி இருக்கும். ஆனா ஸ்ட்ராங் ஸ்டோரி அல்லது புதிய சொல்லும் முயற்சி எதிர்பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். குட் பேட் அக்லி படம் வெளியானதும் ரெக்கார்டு வெச்சிச்சு. தமிழ்நாடு முழுக்க அதிக ப்ரீ ரிலீஸ் சேல்ஸை சந்தித்த படம் இது. நார்வே, யூகே போன்ற இடங்களிலும் பெரிய வரவேற்பு. விமர்சனங்கள் 2 வகையாக வந்தன. ரசிகர்கள் படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா சில விமர்சகர்கள் ஸ்கிரீன் பிளே, ஓவர் த டாப் மோமெண்ட்ஸ் பற்றி சுட்டிக்காட்டினார்கள். குட் பேட் அக்லி ஒரு விஷுவல் ட்ரீட். ஆழமான கதைக்களம் இல்லை என்றாலும் ஸ்டார் பவர், எமோஷனல் எலிமெண்ட்ஸ், மாஸ் சீன்ஸ் எல்லாம் ரசிகர்களுக்கு கேக் மாதிரி இருக்கும். பார்க்க வேண்டியது அஜித் குமாரின் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் படம் வழங்கும் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க நல்லது கெட்டது காலம் பார்த்தீங்களா? உங்க ரிவ்யூ என்ன? கீழே காமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற மூவி ரிவ்யூஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐகானை அழுத்துங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க.